ப்ரோ ஒன் டே ஃபுல்லா ஒயின் ஷாப்ல இருக்க பார்ல மட்டும் சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட்டுருவோம். சரியான சண்டை நடந்துட்டு இருக்கேன் இப்போ. சரக்கு போட்டு உட்காந்து சாப்பிட்டு வீடியோ போட்டு வந்தோம். அனுப்பிவிடு 200 ரூபா. நீ அனுப்பிவிடு. என்னவோ சொன்னீங்க, எங்கெங்கேயோ போக சொன்னீங்க, போயிட்டேன். கடைசியில் இந்த மாரி ஒரு டாஸ்க்கு சொல்லிட்டீங்களே. சரி என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சி சொல்லியிருப்பீங்க. சரி பண்ணுறேன். ஆனால் இந்த டாஸ்க்கு பண்ணுறதுனால எனக்கு எந்த பழக்கம்லாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. நான் டீ டோட்டலு சும்மா சுத்தமாக எந்த பழக்கமும் இல்லை. அவ்வளோ சுத்தமான தங்கமான பையன் தான். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து 12 மணிக்கு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ சொல்லிட்டு அது முன்னாடியே வந்து நின்றுக்கிறாங்க. வேலை வெட்டிலாம் போகலான்னு தெரில. வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோன்னா அதை நோக்கி தான் நம்ம போவோம். வேறு எதை நோக்கியும் போக மாட்டோம். அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. வேறு மற்றபடி யோசிக்கவும் தோணாது. வேறு எதை பற்றியும் சரக்கு அடிக்கிறது மட்டும் தான் யோசிக்கணும்னு தோணும். நீங்கள் அந்த பழக்கத்துலேருந்து தள்ளி வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் அவங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். உங்களுக்குள்ள என்ன திறமை சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். போய் சொல்ல நினச்சிக்காது. ஏன்னா எந்த பழக்கமும் இல்லை. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பா கூட சின்ன குழந்தையாக இருக்கும் போது குடிச்சிட்டே இருப்பார். ஒரு முன்னேற்றமும் இல்லை. கரெக்டாக எனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சோ குடியை விட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கையிலேருந்து கயிற்றுல வரைக்கும் செயின்லாம் போட்டுட்ருக்காரு. அது பெருமைக்கு நான் சொல்ல, அவர் குடியை விட்டுனால்தான் அவ்வளோ ஒரு மாற்றம்னு நான் சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் குடியை விட்டுட்டு உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி அவங்கள பாருங்கள். தம்பியா அண்ணனா உங்கள் பையனான்னு நினச்சின்னு கேளுங்க. சரி இப்போ வீடியோவில் போகலாமா? அங்கே போகலாம். இப்போ தாங்க கடையே துறையிறாங்க. கடை துறது முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் 58க்கே திறந்துருக்காங்க கடையை. ஸ்க்ரீன்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் குடிமகன் காலையில் நான் உட்காந்துறேன். எல்லாம் வந்து 12 மணி எப்படா ஒயிட் ஷாப் திறப்போன்னு சொல்லிட்டு உட்காந்து நின்றுறாங்க. திறந்தவன் தான் வேலையை ஆரம்பிச்சோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிப்போம் ஷாப்பில். திறக்க இல்லையா? 12 தான் திறக்கும். 12:10 ஆயிடுச்சோட திறக்காம இருக்காங்க. வருவீங்களா? 5 நிமிஷம். சைடிஷ்னா சைடிஷ் இருக்கும்ல. சைடிஷ் சாப்பிட்டு தான் வீடியோ. சைடிஷ் என்ன மொக்க தட்டா இருந்த சைடிஷ் தான் சாப்பிடுவேன் தெரியும் அப்படின்றாரு. என்னண்ணா இருக்கும்ல சைடிஷ்? வாங்க நான் சொல்லலாம். சொல்றியா? அப்படின்னா அன்னங்கல்ல மூளை என்னண்ணா அது? அலகரி அது கடம்பா போட்டி அது சென்னா அது லாஸ்ட்ல இது சிக்கன் பொடி மாசு. ஓ அதுக்கப்புறம் அது மாதிரி போடலாம். மீன் பொடி மாசு போடலாம். பெருசு ஓகே. அப்புறம் ஏலா பொடி மாசு போடலாம். ஏலான இருக்குது, சலாம் இருக்குது. இது அதில் 3 ஃபிங்கர் சிப்ஸ், சிக்கன் ஈரல், எல்லாம் ஃப்ரெஷ் இருக்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக. சிக்கன் ஒன்று, மீன் ஒன்று, அவ்வளோதான். மூளை வேணுமா? மூளை வேணாம்ல? மூளை நானே சாப்பிட மாட்டேன். சுண்டல் குத்துருங்க. வேர்க்கடலை, அப்புறம் மீன் ஃப்ரை, சிக்கன், செட்டிநாடு சிக்கன் சாப்பிட போகிறோம். அதில் பிரேக்ஃபாஸ்ட். அண்ணன் தான் நம்ம சைடிஷ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. எந்த ஊர் நானே? இந்த பக்கம் மானாமதுலேருந்து வந்து சென்னையில் வேலை செஞ்சுட்ருக்காரு. நீங்கள் எப்படி நான்வெஜ் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்களா? குடிக்க வரவங்களா? நான்வெஜ். ஆனால் கொஞ்சம் பேர் சொன்னால் கேட்டோம், வேலைக்காமானா நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், குடியை மட்டும் செய்வேன்றாங்க. நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இல்லை அந்த அண்ணனெல்லாம் சொன்னார் வேலைக்காம சாப்பிட்றவங்க வந்து கடையில் எல்லாம் நான்வெஜ் நல்லா இல்லைண்ணா. இப்போ குடிக்க வராங்களே, குடிக்க வரவங்க வந்து வேலைக்காம வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களா? இருக்காங்க. ஆனால் குடிப்பாங்க. வெஜ்ஜி சாப்பிடுவாங்க. ஆனால் இது பண்ணுவாங்க.
வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம், ஆனால் குடிக்க மட்டும் செய்வாங்களாம். அது தப்பான பழக்கம் இல்லையா, ஆனால் சைடிஷ் சாப்பிட்டு தப்பான பழக்கமா அப்படின்னு சொன்னால் நிறைய ஷாக் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம். தேங்க்ஸ் ரொம்ப. ஓகே வேர்க்கடலை ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் நம்மளுக்கு இது காலையில். வேர்க்கடலை ஆனியன் வச்சு ஃபஸ்ட்டு வச்சு சாப்பிடும். ஆனியன்லாம் சாப்பிட்டதில்லை. நல்லா இருக்கும். தெலுங்கா மீன் சிக்கன் சாப்பிடுவோம். சரக்கு சாப்பிட்டோம்னா காட்டாக சாப்பிடுவாங்க சொல்லிட்டு மசாலாஸ்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு தரமாக கொடுத்துறாங்க. நம்ம சாப்பிட்ட பட்ஜெட் வந்து 320 ஜிபே பண்ணுறோம். உட்காந்த இடத்துலேருந்து இங்கே எல்லாமே பண்ணிடலாம். நம்ம உட்காந்த இடத்துலேருந்து எது கேட்டாலும் எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. சரக்கு கேட்டாலும் எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும். காய்ஸ் எங்கள் மாமா வந்துடுறாரு பாரு. அவர் வேணு பார்த்து சாக்கா டேய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணு என்ன பண்ணாங்க வீடியோ எடுத்துனா சாப்பிட்டீங்களா நீங்க? அதான் வந்தீங்க சாப்பிட்டு வீடியோ போட்டு வந்தோம். நம்மளுதான் சில்லற 500 ரூபா எங்க இருக்கா இதை முடியுது. மதியானம் பார்ப்போம் போகலாம். நான் மதியானம் லஞ்சு ஈவினிங்காக தான் போனேன். ஏன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே மதியானம் தான் சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் வயிறு டைட்டாக இருந்தது. ஈவினிங்காக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போனோம். அந்த டைம்லேயே எல்லாம் சரக்குலாம் வாங்கி போயிட்டு இருந்தாங்க. சரி எனக்கும் வயிறு பசி எடுத்துச்சு. மதியானம் சாப்பிட்டது, அதனால் இப்போ போய் சாப்பிட்லாம் வாங்க. சைடிஷ் இதெல்லாம் இதான் மஜாவான சைடிஷ் சொல்லுவாங்க. அங்கே போனால் விதவிதமான சைடிஷ்லாம் இருந்தது. எது ஆர்டர் பண்ணணும்னு தெரில. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு. நிறைய டிஷ் இருந்தது, குழப்பமாக இருந்தது. அப்புறம் சில்லி சிக்கன் 65 அம்மா மீன் பொடி மாஸ் ஒன்று வாங்கினேன். அவங்களும் பக்காவாக ஃப்ரை பண்ணி எல்லாமே குக் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் தான் செய்கிறாங்க எல்லாமே. நடுவில் நானும் போயிட்டு சில்லி சிக்கனை போட ஆரம்பித்தேன். எனக்கு போடவே தெரியாது, ஏதோ சும்மா கலரிட்டு இருந்தேன். சிக்கன் ரைஸ் பக்காவாக போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஒரு முட்டை தானா? பாட்டு வர நறுக்குன்னு போயிட்டு பேக்ரவுண்டில் காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. நம்ம இங்கே வீடியோ எடுக்க வந்து பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா எல்லாம் கவர் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். நம்ம ஏன்னா பெரிய பிரச்சனை சண்டே ஆகிட்டு இருக்கோம். இவங்க நல்லா போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. சரி நம்மளுக்கு அவங்க எதை டிஸ்டர்பன்ஸாக பண்ணாமல் நம்ம போயிடலாம் சாப்பிட்டு. லைட்லாம் போட்டுட்டுருமா, அதனால் அவங்க காண்டாயிட்டாங்கலாம். சரி நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் போகலாம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவேன்னா லாலிபப் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இதில் ஃபிஷ் பொடி மாஸ் தான் நான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. சாப்பிடும் போது ஒரு நல்லா தான் இருந்தது. ஆனால் மீன் ஸ்மெல் ஆவா தெரிஞ்சுது. இது வந்து 65ஓட சில்லி சிக்கன் நல்லா இருக்கு. முட்டை பொடி மாஸ் மீன் ஸ்மெல் வருது. அப்போ சாப்பிட்டு நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டோம். நைட் ஆயிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்கிறாங்க. செம்ம சண்டே ஆகிட்டு இருக்கோம் எங்களால். இப்போ அவன் பாரில் வேலை செய்யணும்னா சண்டே வச்சுட்டு இருப்பான். அவங்கள போட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் அவங்க வீடியோ எடுக்க விட்றீங்க அப்படி உள்ள சொல்லிட்டு லைட்டு வச்சு நான் அவ்வளோ எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. எங்கள் வீட்டிலலாம் குடிக்கிறவங்களாம் தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் வீடியோ பார்த்துருவாங்க நான் குடிக்கிறது எல்லாரும் சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. நான் சண்டி ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் அவ்வளோ கலவரமாக நடந்துட்டு இருக்கோம் இப்போ உள்ள. நான் கூட சேர்ந்து சாப்பிட்டு வரணும் டீசெண்டாக. சரி நம்ம நைட்டுக்கு பார்ப்போம் போகலாம். இப்போ நைட்டுக்கு எங்கே வந்துடுறோம் சாப்பிட்டு ஒயின் ஷாப் தான். ஆனால் 5 ஸ்டார் இல்லை 7 ஸ்டாருக்கு வந்திருக்கோம். 7 ஸ்டார் பார் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே ரேட்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பட்ஜெட் செட் ஆனால் சாப்பிடுவோம், இல்லை வந்து நம்ம லோக்கல் ஒயின் ஷாப்புக்கு போயிடும் போகலாம். எல்லாம் காஸ்ட்லியாக தருக்கு போலங்க. குடிச்சா தானே தெரியும் அதெல்லாம். நானே தெரியல. நீ பட்ஜெட் தான் நைட்டுக்கு நம்ம 7 ஸ்டாரில் முடியலாம் பார்த்தா முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க ஓனருக்கு கேட்கணுமா, சாரி அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், அவர் முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னருக்கு கேட்கணுன்ட்டாரு, நாளைக்கு வாங்கன்ட்டாரு. ப்ரோ டாஸ்க்கே நீங்கள் முடியணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வேறு ஷாப்புக்கு போகிறோம். நம்மளெல்லாம் லோக்கல் ஷாப் தான் கரெக்டு. நம்ம லோக்கல் ஷாப் போவோம், வாங்க போகலாம். கைஸ் நம்ம 7 ஸ்டாரை விட்டுட்டு லோக்கல் ஸ்டாருக்கு வந்துடும். இதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒயின் ஷாப்னாலே பயமாக எல்லாம் சண்டை போட்டு வராங்க. எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நைட்டு ஒரு வேலை தான் சாப்பிட்ணும். நம்ம டாஸ்க்கை முடிச்சோன்னா போயிடலாம். இப்போ உள்ளெல்லாம் போய் பழக்கமே இல்லைங்க. நீங்கள் சொன்னதால் தாங்க போகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுங்க. இல்லை இப்போ தான் ஆன் பண்ணேன். சிக்கன் சிக்கன் எதுவுமே இல்லைடா. இங்கே இந்த பாரில் அவ்வளோ சைடிஷே இல்லை. நம்ம வேறு பாருக்கு போவோம், போகலாம். யூடியூப் சேனல் சாப்பிடுது வீடியோ சாப்பிடலாங்க. நம்ம நைட்டுக்கு காலையில் வந்து ஷாப்புக்கு வந்துட்டோம். அங்கேயும் நிறைய டிஷ் இருக்கு, மூளைலாம் இருந்தது. ஆனால் வேறு எந்த ஒயின் ஷாப்பில் சைட் டிஷ் கம்மியாக ஆகுது. கரெக்டு வந்து சைட் டிஷ் இந்த மாதிரி ஒயின் ஷாப்லாம் சாரி பார் தானே போகுது. பாரில் வந்து செட்டிங் போட்டோம். சைடிஸ் நான் இது இப்போ நைட்டுக்கு உட்கார் சொல்லுங்க. அண்ணன் தான் வந்து பார் சப்ளை நம்மளுக்கு பண்ண போகிறாரு. இப்போ என்ன ப்ரோ இது? அண்ணே சிக்கனில் வந்து சிந்தாமணி இருக்குது, மகாராஜா இருக்குது, லாலிபப் இருக்குது, சில்லி லாலிபப் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, ஹாட் பெப்பர் சிக்கன் இருக்குது. அடுத்து இறால வந்து இறா பொடி மாசு இருக்குது, கார்லிக் இறா இருக்குது, மகாராஜா இருக்குது. மகாராஜா இறானா எல்லாத்துலையும் மகாராஜா இருக்குது. எல்லாமே சிக்கனில் எப்படி வருதோ அதே மாதிரி மகாராஜா சிக்கன் மகாராஜா நான் சொல்லி கேள்விப்படுறேன். சிந்தாமணி சிக்கன் கேள்விப்பட்டுறேன், ஆனால் மகாராஜா சிக்கன் கேள்விப்பட்டதில்லை. இருக்குது, சில்லி லாலிபப் இருக்குது. சில்லி லாலி அதெல்லாம் சாப்பிட்டோம் ப்ரோ. மதியம் அங்கே சாப்பிட்டோம். இந்த அவங்களும் ரிலேஷன் தான். நம்ம அவங்களும் மதுரை தானா? அந்த ஒயின் ஷாப்பு ரெட்டேரியில் இருக்குது. ஒயின் ஷாப்பாக சுற்றினே நம்ம நிறைய ஒயின் ஷாப் போட்டேன். எங்கள் சைடிஸே இல்லை. மட்டன் பிரைன் ஒன்று, சிந்தாமணி ஒன்று, கலைக்கு ஒன்று. அதான் நைட்டுக்கு டின்னர் போதும் நம்மளுக்கு. சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், யாரும் செஞ்சு தரல. கடைசியாக இந்த இடத்துல அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம கலவிட்டு நம்ம வந்து வெளியே தான் உட்காரலான்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இப்போ நீங்கள் வெளியெல்லாம் உட்காராதீங்க, நிறைய கஸ்டமர் கொந்தளிப்பாங்க நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உள்ளாட்டி விட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து ஏசி விட காசு தருவானா, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களை ஏசியில் உள்ளே உட்காந்துட்டு ஏசி பாட்டில் உட்கார வச்சுட்டான். ஆனால் வெளியே நிறைய சம்பந்தானம் இருக்கு. என்ன ப்ரோ சரக்குனா இருந்ததுயா? சிந்தாமணி எங்க 180 40 எஸ்கியா அதுக்கு இதெல்லாம் தரல நம்மளுக்கு. எஸ்கி தான். ஃப்ரூட் சாலட்டு கலைக்கி ரெண்டுமே. ஆமாம் சிந்தாமணி சிக்கன் சொல்லிடுவோம். நறுக்குன்னு தான் சாப்பிடுது. சிந்தாமணி சிக்கன் அதான் என்ன ப்ரோ அது? சிந்தாமணி சிக்கன் சாஸா? சிந்தாமணியில் மிளகா காஞ்ச மிளகாலாம் போடுவாங்க. சிந்தாமணி ஃப்ரையாக இருக்கு. ஆமாம், சிந்தாமணி சிக்கன் நைட்டு டின்னர் நம்ம லைட்டாகவே சாப்பிட்லாம். ஏன்னா ஒயிட்டாக சாப்பிட்டோன்னா லைட்டாக ஆயிடுது வயசு. ஃப்ரூட் சாலட், சிந்தாமணி, கலைக்கு மூணுமே சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. அதனால் இங்கேயும் அது இருந்தது, அதை ஆர்டர் பண்ணிட்டேன். சிந்தாமணி சிக்கன் வந்து நான் கிரேவி மாரி பண்ணுறேன், ஃப்ரை மாரி கொடுத்தேன். நல்லா தாங்க நான் சாஸ் எடுத்து சாப்பிடலாம். இந்த சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்குங்க. மதியானம் கூட சாப்பிட்டோம், அங்கேயும் செம்ம சிக்கன் சாஃப்டாக இருந்தது. இங்கேயும் சிக்கன் சாஃப்டாக இருக்குது.
காயாக இருக்கு காலத்தை. ஏன்னா சரக்கு சாப்பிட்டு காரமாக சாப்பிடாம நீ எல்லாம் அதெல்லாம் காலத்தை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம வெறும் சைடிஸ் தான் சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு தருது. ஆமாம் இது கிட்டிக்கு வச்சு முடிஞ்சது. வெளியே போயிடலாம். எப்படா வெளியே போகணும், வெளியே போயிடலாம். சாப்பிட்டோம். சும்மா பக்கத்து டேபிள்லேருந்து டம்ளரு சரக்கு பாட்டில் இருந்து வச்சுக்கணும். என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணோம். ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி இது பாருங்க. மூஞ்ச காட்டி சரக்கு போட்டுங்க உட்காந்துக்கிறோம். அப்போ கட்டிங் போட்டான். லைட்டாக இருக்கணும், அது விடிய முடியும். 18:40. ஏய் நான் தாண்டி குடிச்சேன். யாரா கண்ணு தெரியல இப்படி ரெட்டாதா? அப்படியே இல்லையா? இது கட்டிங் போட்டு வரேன். கட்டிங் போட்டு வந்து போதையில பேசுறோம். இதை கட்டிங் போட்டு தெய்வம் எதுவுமே பண்ணல. சரக்கு தான் போட்டுக்கிறேன். சரக்கு தான் போட்டுக்கிறேன். அனுப்பிவிடு 200 ரூபா. ஆமா நீ அனுப்பிவிடுறியா? நீ அனுப்பிவிடு. நீ அனுப்பி 200 ரூபா அனுப்பிவிட. ஹலோ காண்டா யோசிச்சாங்க போனேன். வீட்டுக்கு போனால் திட்டு வாங்க போலண்ணா. இதெல்லாம் செட்டிங்லாம் ப்ரோ சும்மா தான் ப்ரோ. பக்கத்துலேருந்து எடுத்து வச்சேன். நீங்களாம் நம்பாதீங்க. பக்கத்துலேருந்து எடுத்து வச்சது. ஆனால் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. அவளுக்கு தெரியும் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து ஆனால் டம்ளர் வச்சு குடிச்சு வச்சுருக்காங்க. சொல்லி டென்ஷன் வைக்கிறான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவள் நம்பிக்கை நான் பக்கத்துலேருந்து எடுத்து வச்சோம். அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. டீட்டெயில் குப்பத்தொட்டிலே இருக்காங்க. இது இதோ டாஸ்க் முடியுது. நம்ம 1 டே ஃபுல்லாக ஒயின் ஷாப்லேயே சாப்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நம்ம 4 மில்லியன் எடுத்து கொஞ்சம் தான் இருக்குது. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதட்டில் பார்ப்போம். பை.